ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். தீண்டாமையை ஒழித்து கட்டுகிற உரையாய் அந்த உரை இருந்தது. மனித உரிமை பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். சகோதரத்துவம் குறித்து பேசினார்கள். மனித நேயம் குறித்த செய்திகளை அப்படியே அடுக்கினார்கள். பெண்களுக்கான உரிமைகளை எடுத்து சொன்னார்கள். சொத்துரிமை குறித்து எடுத்து சொன்னார்கள். அண்டை வீட்டார்கள் உரிமைகள் குறித்து எடுத்து சொன்னார்கள். உண்மையான முஃமின் யார், உண்மையான முஸ்லிம் யார், உண்மையான ஜிஹாதிகள் யார் தெளிவுபடுத்தினார்கள். சமாதி வழிபாட்டை தரைமட்டமாக்குகிற பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். அறியாமை பழக்க வழக்கங்களை குழி தோண்டி புதைத்தார்கள். வட்டி என்கிற வன்கொடுமைக்கு மரணஅடி கொடுத்தார்கள். பழி உணர்ச்சியை படுகொலையிலே தள்ளினார்கள். மறுமை நாளின் அடையாளமாய் திகழ்கிற தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். குர்ஆன் மற்றும் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாய் சொன்னார்கள். அழைப்பு பணி, தாவா பணி அனைவரின் பணி என்பதை சொல்லி தன் உரைக்கு திரையிட்டு முடித்தார்கள். உண்மையாகவே இறை தூதரின் இறுதி பேருரை என்பது உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை. இந்த உரையை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மக்காநகர் கிளை சார்பாக இறை அருளை எதிர்பார்த்து இந்த பொதுக்கூட்டத்தில பிரம்மாண்டமாய் நாம் கலந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில இறை தூதரின் இறுதி பேருரை என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வரலாறுகள் உண்டு. அந்த தலைவர்களின் பெயரால் சொல்லப்படுகிற செய்திகள் ஏராளமானவை வரலாற்று புத்தகங்களில் இருப்பதை பார்க்கிறார். ஆனால் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் ஒளி விளக்காய் இந்த உலக மாந்தர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவும் மக்களுக்கு மத்தியில் இருக்கிற தீமைகளை அகற்றுவதற்காகவும் இருளிலே சிக்கி கிடக்கிற மனிதர்களை எல்லாம் மீட்டெடுத்து வெளிச்சத்தின் பால் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பியிருக்கிறார். இந்த இறை தூதர் சுமார் 63 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். 40 வயது வரைக்கும் சாதாரண மனிதராய் வாழ்ந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதாரண மனிதரில் கூட பாவங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்து வாழ்ந்த ஒரு மகத்துவம் நிறைந்த மனிதராய் அவர் வாழ்ந்திருக்கிறார். 40 வயதிலே இறை தூதர் ப்ராஃபட், நீங்கள் தான் மக்களை வழிநடத்துகிற, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் இறை தூதராய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு சுமார் 23 ஆண்டுகள் இந்த உலகத்தில் முஹம்மது நபி அவர்கள் இறை தூதராய் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை பற்றி ரத்தின சுருக்கமாய் எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நம்மிடத்திலே ஒருவர் கேட்கிறார். முஹம்மது அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்கிறீர்கள், இந்த உலக மக்களை எல்லாம் சீர்திருத்தினார் என்கிறீர்கள், இந்த உலக மக்களுக்கு போதனைகளை அதிகமாய் செய்தார் என்கிறீர்கள், அவர் என்ன செய்தார் என்று எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று இஸ்லாம் புரியாத பிரமத அன்பர்கள்
நம்மிடத்தில் கேட்டால் நபிகளார் நிகழ்த்திய அந்த இறுதி பேருரையை அப்படியே அவர்களின் கரங்களிலே சமர்ப்பித்து விடலாம். 23 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தின் பெயரால் எவற்றை சொன்னார்களோ, எவற்றையெல்லாம் செய்தார்களோ, எவற்றையெல்லாம் மக்களுக்கு எச்சரித்தார்களோ, எவற்றையெல்லாம் மக்களுக்கு ஆர்வமூட்டினார்களோ, அவைகள் அனைத்தையும் மிக ரத்தின சுருக்கமாய் அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த இறுதி பேருரை குறித்து நம்மிடத்தில் கேட்டால் கூட நம்மில் பலருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் அகில உலகத்திற்கு நடத்திய ஒரு பாடம், வைர எழுத்துக்களால், முத்துக்களால், தங்க வரிகளால் செதுக்கப்பட்ட ஒரு மகத்தான பேருரை. இந்த பேருரை குறித்து இஸ்லாமியர்களாகிய நாம் கூட முழுமையாய் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள். தீண்டாமையை ஒழித்து கட்டுகிற உரையாய் அந்த உரை இருந்தது. மனித உரிமை பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். அந்த இறுதி பேருரையிலே சகோதரத்துவம் குறித்து பேசினார்கள். அந்த இறுதி பேருரையிலே மனித நேயம் குறித்த செய்திகளை அப்படியே அடுக்கினார்கள். அந்த இறுதி பேருரையிலே பெண்களுக்கான உரிமைகளை எடுத்து சொன்னார்கள். அந்த இறுதி பேருரையிலே பெண்கள் குறித்த முக்கியமான செய்திகளை ஆண் சமூகத்திற்கு உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்தார்கள். அந்த இறுதி பேருரையிலே சொத்துரிமை குறித்து எடுத்து சொன்னார்கள். அந்த இறுதி பேருரையிலே அண்டை வீட்டார்கள் உரிமைகள் குறித்து எடுத்து சொன்னார்கள். அந்த இறுதி பேருரையிலே உண்மையான முஃமின் யார் தெளிவுபடுத்தினார்கள். அந்த இறுதி பேருரையிலே உண்மையான முஸ்லிம் யார் தெளிவுபடுத்தினார்கள். அந்த இறுதி பேருரையிலே உண்மையான ஜிஹாதிகள் யார், உயிர் தியாகம் செய்பவர்களுக்கு அரபியிலே ஜிஹாதிகள் என்று சொல்லப்படும், யார் என்று எடுத்து சொன்னார்கள். அந்த இறுதி பேருரையிலே சமாதி வழிபாட்டை தரைமட்டமாக்குகிற பிரகடனத்தை மேற்கொண்டார்கள். அந்த இறுதி பேருரையிலே அறியாமை பழக்க வழக்கங்களை குழி தோண்டி புதைத்தார்கள். அந்த இறுதி பேருரையிலே வட்டி என்கிற வன்கொடுமைக்கு மரண அடி கொடுத்தார்கள். இறுதி பேருரையிலே பழி உணர்ச்சியை படுகொலையிலே தள்ளினார்கள். அந்த இறுதி பேருரையிலே தஜ்ஜால் மறுமை நாளின் அடையாளமாய் திகழ்கிற தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். அந்த இறுதி பேருரையிலே குர்ஆன் மற்றும் ஹதீஸை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்பதை அழுத்தமாய் சொன்னார்கள். அந்த இறுதி பேருரையின் முத்தாய்ப்பாய் அழைப்பு பணி, தாவா பணி, அனைவரின் பணி என்பதை சொல்லி தன் உரைக்கு திரையிட்டு முடித்தார்கள். இத்துணை விஷயங்கள் அடங்கிய இறுதி பேருரையின் முத்தான சில விஷயங்களை மட்டும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைய போகிறார்கள். அவர்களின் மரணம், அந்த மரணத்திற்கு பிறகு இந்த உலக மக்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் ஒரு வழிவகையை செய்து கொடுக்கிறான் என்பதற்கான சில அடையாளங்களை எல்லாம் பார்க்கிறார். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி அவர்கள் மரணமடைய போவதற்கு முன்பு நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன்
அல்லாஹ் சில அடையாளங்களின் மூலமாய் காட்டுகிறார். ஒவ்வொரு ஆண்டு ரமலானுடைய மாதத்திலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மரணமடைய போகிற அந்த ஆண்டில் மட்டும் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களின் தலைவர் நபியிடத்திலே வருவார். ஒவ்வொரு ஆண்டு ரமலானில் வருவார். குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் சரிபார்ப்பார். நபிகளார் மரணமடைய போகிற அந்த ஆண்டு மட்டும் ஏற்கனவே வந்து குர்ஆனை ரிவைஸ் செய்து சரிபார்த்து நபிகளாரை ஓதச் செய்துவிட்டு மேலே சென்ற வானவர் ஜிப்ரீல் அவர்கள் மீண்டும் வருகிறார். நபிகளார் மரணிக்கிற அந்த ஆண்டில் 2 முறை குர்ஆன் சரிபார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதரின் உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை வருகிற ஜிப்ரீல் அவர்கள் 2 முறை வந்திருக்கிறாரே. அல்லாஹ்வின் தூதர் நபி தோழர்களின் சபையை கூட்டுகிறார்கள். கூட்டமே குழுமி நிற்கிற ஒரு விடுகதை, ஒரு புதிர் ஒன்றை போடுகிறார்கள். இன்னல்லாஹ ഖയ്யர அப்தா பைன துன்யா வ பைன மா இன்தஹு. ஒரு அடியாரிடத்தில் அல்லாஹ் கேட்டான், உனக்கு இந்த உலகம் வேண்டுமா அல்லது அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மறுமை வேண்டுமா என்று கேட்டான். புதிருக்கு விடை கொடுக்கிறார்கள். ஃபக்தார மா இன்தல்லாஹ். அந்த அடியார் இந்த உலகம் வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் வேண்டும் என்று தேர்வு செய்து கொண்டார். சொன்னதுதான் தாமதம். கூட்டத்திலே இருந்த மூத்த நபி தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறார். அருகிலே இருக்கிற ஒரு இளைஞர் நபி தோழர் அவரை பார்த்து தன் சகாக்களிடம் பேசிக் கொள்கிறார். எதற்காக இந்த கிழவர் அழுகிறார்? உலகம் வேணுமா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேணுமான்னு கேட்டா எல்லாரும் அல்லாஹ் கிட்ட இருக்கிறது தானே தேர்வு செய்வாங்க. அபூபக்கர் அவர்களின் ரலியல்லாஹு அன்ஹு அழுகையை அல்லாஹ்வின் தூதர் உணர்ந்து கொண்டு, அபூபக்கரே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொண்டீர்கள். அந்த அடியார் ரசூலுல்லாஹ் தான். இந்த உலகம் வேணுமா அல்லாஹ் கிட்ட இருக்கிறது வேணுமான்னு கேட்டு அல்லாஹ் கிட்ட இருக்கிறது நான் தேர்வு செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் என்பதை சூசகமாய் சொல்லுகிறார்கள். இப்படி சில அடையாளங்களை எடுத்துரைக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து ரகசியம் சொன்னார்கள். 2 ரகசியம். நான் மரணிக்க போகிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. பிறகு முஆத் இப்னு ஜபல் ஒரு இளைஞர் யமன் நாட்டிற்கு அவரை மக்களுக்கு தாவா செய்வதற்கான பொறுப்பாளராய் அனுப்புகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்களை அழைத்து, அடுத்த ஆண்டு நீ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது போய்விட்டு திரும்புகிற பொழுது என்னை பார்க்க முடியுமான்னு தெரியல, என்னுடைய மஸ்ஜிதி பள்ளிவாசலாக இருக்கிற மஸ்ஜிது நபவியை பார்க்கலாம் அல்லது என்னை அடக்கம் செய்யப்படுகிற அந்த கபரை பார்க்கலாம் என்று முஆத் இப்னு ஜபல் அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைக்கிறார்கள். நபிகளார் மரணிப்பதற்கு முன்பாய் இவ்வாறு சில அடையாளங்களை எல்லாம் எடுத்து சொல்லிவிட்டு இறுதியாய் மக்களிடத்தில் அழைக்கிறார்கள். மக்களே, ஈமான் என்றால் என்ன? ஈமானின் அம்சங்கள் என்ன? உண்மையான ஈமான் யார் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை கற்றுக் கொடுத்து விட்டேன். ஐவேளை தொழுகையை எப்படி தொழ வேண்டும், எத்தனை ரக்காத்துகள் தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும் கற்றுக் கொடுத்து விட்டேன். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது எப்படி, அந்த நோன்பிற்கான சட்டதிட்டங்கள் என்ன கற்றுக் கொடுத்து விட்டேன்.
ஜகாத் யார் கொடுக்க வேண்டும்? ஆடுக்கு எவ்வளவு, மாடுக்கு எவ்வளவு, ஒட்டகத்திற்கு எவ்வளவு, தங்க நகைக்கு எவ்வளவு, வெள்ளிக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து விட்டேன். ஒரே ஒரு விஷயம், ஹஜ். இந்த கடமையை நான் இதுவரைக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. கற்றுக் கொடுத்திருந்தேன் தான் அதிலே நான் நேரடியாய் ஹஜ் செய்ய போகிறேன் என்கிற ஒரு அழைப்பை விடுக்கிறார்கள். மக்களிடத்திலே சொல்லுகிறார்கள், ஹுது மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ் கிரியைகளை என்னிடத்திலே நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹுஜ்ஜ பஅத ஆமி ஹாதா, அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் வெறுமனே அழைப்பு கொடுத்தால் கூட மக்கள் வந்து விடுவார்கள் தான். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி அழைப்பு விடுக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நான் இருப்பேனான்னு தெரியாது, ஹஜ் கிரியைகள் என்ன, எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன், வந்து விடுங்கள் என்கிறார்கள். குழுமுகிறது கூட்டம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான என்று கூட சொல்லலாம். அவ்வளவு கூட்டம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு குழுமுகிறார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்ற செல்லுகிற பொழுது அரஃபா, மினா, முஸ்தலிஃபா என்கிற இடங்களிலே சுமார் 3 முதல் ஒரு 4-5 நாட்கள் வரை முக்கியமான செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதி பேருரை என்பது ஒரே இடத்தில் பல மணி நேரங்கள் நிகழ்த்தப்பட்ட உரை என்று நாம் கருதி கொள்ளக் கூடாது. சில நாட்கள் சுமார் 3, 4, 5 நாட்களுக்கு நெருக்கமாய் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒவ்வொன்றாய் எடுத்து சொல்கிறார்கள். இவைகள் அனைத்துமே அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற உரைகளிலே அப்படியே கோர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன உரை குறித்து நபி தோழர்கள் விளக்குகிறார்கள். ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, எங்களின் உயிர் யார் கைவசம் இருக்கிறதா அவன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான், இன்னஹா லவஸியத்துன் இலா உம்மத்திஹி, அந்த உரையை நாங்கள் கேட்கிற பொழுது அவர்களின் பிரிவு உபகார உரை, அவர்கள் பிரிய போகிறார்கள் என்பதற்கான உரை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த உரை அப்படி இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று பேசவில்லை. ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை மட்டும் நம்பியோரே என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த இடத்தில் அழைக்கவில்லை. காது கொடுத்து கேட்க வேண்டும். யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே என்று அழைக்கிறார்கள். இந்த இறுதி பேருரை உலக மாந்தர்கள் அனைவருக்குமான உரை என்பதை அந்த இடத்திலே பிரகடனப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கான உரை மட்டுமல்ல, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கான உரை மட்டுமல்ல, இறை தூதராகிய என்னை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுபவர்களுக்கு மட்டுமான உரை அல்ல. யா அய்யுஹன்னாஸ், உலக மாந்தர்களுக்கான உரை என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிவிப்பதை பார்க்கிறார். அந்த உரையில் மிக முக்கியமான செய்தியாய், மிக முக்கியமான பண்பாய் மனித உரிமைக்கான பிரகடனத்தை மேற்கொள்கிறார்கள். மனிதனின் மாண்புகள் குறித்து விளக்குகிறார்கள். உரையின் முதலாவது அம்சத்திலே மனித உரிமையின் ஒட்டுமொத்த தன்மைகளையும் விளக்குகிறார்கள். மனித உரிமை பிரகடனம் என்றால் என்ன விளக்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், அத்ததுரூன ஐயோமின் ஹாதா, இது எந்த நாள் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அத்ததுரூன
பலதின் ஹாதா, இது எந்த மாதம் என்பதை அறிவீர்களா? அத்ததுரூன ஐயு ஷஹ்ரின் ஹாதா, இது எந்த மாதம் என்பதை அறிவீர்களா? எடுத்த எடுப்பிலேயே தொழுகைக்கான சட்டமோ, நோன்பிற்கான சட்டமோ, வணக்க வழிபாடுகள் தொடர்பான சட்டமோ குறித்து பேசவில்லை. இறுதி பேருரையின் முதல் அம்சம் மனித உரிமைகளுக்கான பிரகடனம். இது எந்த நாள் என்று தெரியுமா? இது எந்த ஊர் என்று தெரியுமா? இது எந்த மாதம் என்று தெரியுமா? அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு பதிலளிக்காமல் நபித்தோழர்கள் அமைதியாயிருக்கிறார்கள். இது எந்த நாள்? ஃபஹுவ ஹராம், இது புனிதமான நாள். இது எந்த ஊர்? மக்கா, இது புனிதமான ஊர். இது எந்த மாதம்? துல்ஹஜ் மாதம், புனிதமான மாதம். சொல்லிவிட்டு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஃபஇன்னல்லாஹ், அல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் திமாக்கும் வ அம்வாலக்கும் வ இராதக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹ்ரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த நாள், அரஃபாவுடைய நாள், அல்லாஹ் நரகத்தின் வாசல்களை இறுக்க சாய்த்துவிட்டு சொர்க்கவாசிகள், அதாவது சொர்க்கத்திற்கு ஆட்களை அனுப்புகிற இந்த நாள், அரஃபாவுடைய நாள் எப்படி புனிதமோ, இந்த நகரம் மக்கா நகரம் எப்படி புனிதமோ, இந்த ஊர் எப்படி புனிதமோ, அதே போன்று உங்களுக்கு பிறருடைய மானம் புனிதம், பிறருடைய பொருளாதாரம் புனிதம், பிறருடைய சொத்துக்கள், பிறருடைய உயிர்கள் புனிதம் என்பதை அல்லாஹுவின் தூதர் அறிவிக்கிறார்கள். சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். நபிகளார் நிகழ்த்திய மிக முக்கியமான ஒரு உபதேசம். மக்காவிற்கு நிகராக, அரஃபாவுடைய நாளுக்கு நிகராக, அதே போன்று நபிகளார் எவற்றை அல்லாஹ் புனிதமாக்கினானோ அந்த நாளுக்கு, அந்த ஊருக்கு, அந்த மாதத்திற்கு நிகராக ஒரு முஸ்லிமுடைய மான மரியாதையை அல்லாஹுவின் தூதர் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். சமகாலத்தில் பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாய் ஒருவருடைய மானம் எல்லாம் காற்றிலே பறக்க விடப்படுகிற அவல நிலையை பார்க்கிறோம். அடே, நீ ஒருத்தருடைய மானத்திலே விளையாடினால், அவனை கேவலப்படுத்தினால், ஒரு பெண்ணுடைய கண்ணியத்தை நீ கேவலப்படுத்தினால், நீ மக்காவை கேவலப்படுத்தியதற்கு சமம். யாரை பற்றி புறம் பேசுகிறாயா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு அடுத்தவர்களை பற்றி கழுவி ஊற்றுகிறாயா? வேண்டாம், அடுத்தவனை பற்றி பேசாதே. புறம் அவதூறு, கழிவு ஊற்றுகிற பண்புகள் எல்லாம் பலரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். நபிகளார் சொன்ன இறுதி பேருரையிலே, மருமகளே மாமியாரை பற்றி ஊற்றாதே, மாமியாரே மருமகளை பற்றி கேவலப்படுத்தாதே. வேலைக்காரனை பார்த்து முதலாளி அவமானப்படுத்துவது சமூக வலைதளங்களிலே பார்க்கிறோம். ஒரு பெண்ணினுடைய போட்டோக்களை வைத்து கேவலப்படுத்துகிறார்கள். ஹிஜாபு போட்டவாறு இஸ்லாத்தை அவமானப்படுத்துகிற எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். ஒருவருடைய மான மரியாதையை, நீ கண்ணியத்தை கேவலப்படுத்த கூடாது என்று சொல்லி இருக்கிற நபிகளார் ஹிஜாபை அணிந்து கொண்டு டான்ஸ் ஆடுகிற, ரீல்ஸ் போடுகிற, இஸ்லாத்தின் கண்ணியத்தை குடிதோண்டி புதைக்கிற எத்தனையோ இஸ்லாமிய பெயர் தாங்கி முஸ்லிம்களை பார்க்கிறோம். நியாயமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்கு சென்றார்கள். அந்த பயணத்தை மேற்கொள்கிற பொழுது
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு சில காட்சிகளை எடுத்து காட்டுகிறார்கள். அந்த காட்சிகளிலே ஒரு கோரமான காட்சி, சில மனிதர்களுக்கு இரும்பாலான செம்பாலான நகங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டதாம். அதை வைத்துக் கொண்டு எந்த வாய், எந்த முகப்பகுதி, எந்த முகத்தை அழகாய் கருதுகிறானோ, எந்த சதை பகுதியை மனிதன் அழகாய் நினைத்தானோ அப்படிப்பட்ட முகத்தையும் உடல் பகுதிகளையும் அந்த இரும்பு நகங்களை கொண்டு சில மனிதர்கள் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்களாம். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், மன்ஹும் யா ஜிப்ரீல், இவ்வளவு நீளமான நகங்கள் இருக்கிறதே, அதுவும் இரும்பாலான நகங்கள் இருக்கிறதே, இவர்கள் யார்? ஏன் இந்த கொடுமையான தண்டனை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், இவர்கள் பிறரின் மாமிசத்தை உண்டவர்கள். பிறருடைய கறியை சாப்பிட்டா அப்படின்னா அடுத்தவனை பற்றி மான மரியாதையில் விளையாடினான், அடுத்தவனுடைய கண்ணியத்தை கேவலப்படுத்தினான். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் யார் என்ன செய்தால், பக்கத்து வீட்டிலே எதிர் வீட்டிலே ஒரு இஸ்லாமிய பெண் ஏதோ மார்க்கம் தடுத்திருக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார், அதனால் நமக்கு என்ன? அந்த கண்ணியத்தை கேவலப்படுத்த, அவமானப்படுத்த எவ்வளவு துடிக்கிறோம். நம் குடும்ப பெண் இப்படி நடந்திருந்தால் பொத்தி பொத்தி பாதுகாக்க நினைக்கிற நாம், வேறு யாரு பெற்றெடுத்த பெண்ணா, பக்கத்து தெரு பெண்ணா, எதிர் வீட்டு கன்னி பெண்ணா, அவள் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் அதை அம்பலப்படுத்த நினைக்கிறோம். கண்டிப்பாய் அல்லாஹ் நம்மை அம்பலப்படுத்தி விடுவான் என்பதை காது கொடுத்து நாம் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் நிகழ்த்திய இறுதி பேருரையிலே மானம், கண்ணியம், இந்த விஷயத்தில் கவனமாயிருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைக்கிற செய்திகளை பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யா யுஹன்னாஸ், ஓ மக்களே, தீண்டாமையை தகர்க்கிற ஒரு பேருரை. அலா இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்கள் இறைவன் ஒருவன் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்கள் பெற்றோர், உங்கள் தந்தை ஒருவர்தான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மொழிவரி, இனவரி, தீண்டாமை வரி, ஜாதி வரி அத்துணையும் குழி தோண்டி புதைக்கிறார்கள். உங்கள் இறைவன் ஒருவன் தான், நீ யாராக இருந்தால், உங்கள் தந்தை ஒருவர் தான், நீ யாராக இருந்தால், ஒருவரில் இருந்து இந்த உலகம் பன்மடங்காய் பெருகியிருக்கிறது. சொல்லிவிட்டு எந்த தலைவரும், உலக தலைவரும் செய்யாத, இதுவரைக்கும் பிரகடனப்படுத்தாத ஒரு அற்புதமான பிரகடனத்தை படுத்தினார்கள். அரபி பேசிக் கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், லா ஃபضل لعربيين على عجمي, எந்த அரபி பேசுறவனோ அரபி பேசாதவரை விட சிறந்தவராக மாட்டார். நீ அரபி பேசுகிறாய் என்பதற்காக அரபி பேசாதவரை மட்டமாய் நினைக்காதே. அடுத்து சொன்னார்கள், வலாலி அஜமி அலா அரபி, எந்த அரபி பேசாதவரோ அரபி பேசுபவரை விட சிறந்தவராக மாட்டார். நீ அரபி பேசல, நீ என்ன மொழி பேசுகிறாயோ அந்த மொழி சிறந்தது. மற்றவனெல்லாம், மற்ற மொழி பேசுபவன் எல்லாம் குறைந்தவன் என்று மதிப்பிடக் கூடாது. அடுத்து சொன்னார்கள், வலா அஹ்மத் அலா அஸ்வத், தோல் வெள்ளையாக இருக்கிறதா, சிவப்பாய் இருக்கிறாயா, மற்றவன் தோல் கருப்பாய் இருக்கிறதா,
சிவப்பு நிற தோல்காரனை விட கருப்பு நிற தோல் படைத்தவன் சிறந்தவனாக மாட்டான். கருப்பு நிற தோல் படைத்தவனை விட சிவப்பு நிறத்தில் இருக்கிற, வெள்ளை நிறத்தில் இருக்கிற, சுண்டி விட்டா ரத்தம் வர்ற கலர்ல இருக்கிறவன் சிறந்தவனாக மாட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், செயல்களால் சிறந்தவர்கள் யார்? யார் இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள். இறுதியாய் சொன்னார்கள், பாருங்கள், தீண்டாமைக்கு நபிகளால் சொல்லுகிற மிக அழகான உபதேசத்தை பாருங்கள். எவன் மொழி வெறியால், நிறவெறியால், இனவெறியால் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அஹ்வனு அலல்லாஹ் மினல் ஜிஅலான் அல்லதி தத்ஃபஉ பிஅன்பிஹன் நதன். வண்டு ரோட்ல நீங்க பார்க்கலாம், தெருக்களிலே பார்க்கலாம், ஒரு பெரிய வண்டு இருக்கும். அந்த இரண்டும் சேர்ந்து உருண்டையாய் ஒரு மலத்தை உருட்டி கொண்டே போகும். நபிகளார் அந்த உதாரணத்தை சொன்னார்கள். கலர்லையா, மொழியிலையா, அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதிலா சண்டை போடுகிறாயா, பிரச்சனை செய்கிறாயா? வண்டு உருட்டுகிற மலத்திற்கு சமம். நீ வண்டு உருட்டுகிற மலத்தை போன்றவன் என்கிற உதாரணத்தை சொன்னார்கள். தமிழகத்திலே பார்க்கிறோம், எத்தனையோ பகுதிகளிலே தீண்டாமை தலைவிரித்தாடுகிற அவல நிலையை பார்க்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், தீண்டத்தகாத பகுதி என்று சில பகுதிகள் உண்டு. மேல் சாதி, கீழ் சாதி. அதே போன்று பொது பகுதியில தண்ணீர் அருந்தக்கூடாது. யாரு? கீழ் சாதியில யார் இருக்கிறார்களா? பொது பகுதியில தண்ணி அருந்தக்கூடாது. கால்கள்ல செருப்பு போட்டு நடக்க கூடாது. குறிப்பா திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலே இருக்கிற கிராமப்புற மக்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம அருகில் ஊரில் இருக்கிறவர்கள் என்னென்ன சிரமத்தை தீண்டாமை பேர்ல அனுபவிக்கிறாங்க கண்கூடாய் பார்க்கிற. வழிபாட்டு தலங்களுக்கு உள்ளே செல்லக்கூடாது. யாரு கீழ் சாதியினரா இருக்கிறாரோ அவருக்கு வழிபாட்டு தலத்துக்கு போறதுக்கு ஒரு இடம் ஒதுக்கிடுவாங்க. அநியாயம் இல்லையா? கடவுளை தொடக்கூடாது. எவன் உயர்ந்தவனாய் இருக்கிறானா அவன்தான் கடவுளை தொடுகிற இடத்தில் இருப்பான். அவனும் மலத்தை சுமக்கிற ஒரு மனிதன் தான். இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? அதே போன்று பார்க்கலாம், சுயமா வேலை செய்யறதுக்கு தானே விறகு எடுத்து தான் வேலை பார்க்கணும். காட்டுக்கு போகணும், விறகையெல்லாம் வெட்டி கொண்டு வரணும். கடைகளுக்கு சென்று, முக்கியமான பெரிய கடைகளாக இருந்தால் அங்கு போய் சென்று பொருள் வாங்குகிற அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் கீழ் சாதியினர் என்று யார் நசுக்கப்படுகிறார்களா மற்றவர்களால், அவர்களுக்கு யாராவது உதவி செய்தால் உதவி செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே போன்று பார்க்கலாம், தீண்டாமையின் உச்சம் இறை தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி புதைத்தார்கள். ஆனால் நீங்கள் சமூகத்திலே பார்க்கலாம், ஒரு சாராருக்கு மட்டும் மலம் ஜலம் மக்கள் எல்லாம் கழித்தால் அந்த இடத்தையா, அந்த பகுதியையா, அந்த மலம் ஜலம் சேருகிற இடங்களையா சுத்தம் செய்கிற வேலை, சாக்கடையை சுத்தம் செய்து கொள்ளலாம். அல்லது இறந்து போனவர்களை தூக்கி சென்று அவர்களை எரிக்கிற வேலை. எவ்வளவோ நாட்கள்
கடைகள்ல 2 கோவலை. யாரெல்லாம் உயர் ஜாதியாய் கருதப்படுகிறார்களா, ஒரு கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்களா, அவர்களுக்கெல்லாம் கிளாஸ், மற்றவர்களுக்கு ஷர்ட், இப்படியெல்லாம் சமூகத்திலே இருப்பதை பார்க்கிறோம். அவர்கள் உயர் கல்வி படிக்க இயலாது. ஒரு சிறிய புள்ளி விவரத்தை சொல்லுகிறேன். 2000 ஆண்டுகளிலே 2000 2002-3 வரைக்கும் தீண்டாமையின் பெயரால் அரங்கேறி இருக்கிற வன்கொடுமைகள் எண்ணிக்கை சுமார் 38,483. அதிலே 2000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2400 பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 16,000 பேர் அடித்து, இரும்பு ராடால் அடிச்சு, கையில கிடைக்கிற கற்களை வைத்து அடித்து காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாய் ஒரு குறிப்பிட்ட 2 அல்லது 3 ஆண்டுகளில் மட்டும் அரங்கேற்றப்பட்டிருக்கிற குற்றங்களின் எண்ணிக்கை சுமார் 1,05,000. ஆண்டுக்கு ஆண்டு இது போன்ற பட்டியலை எடுக்கிற பொழுது தீண்டாமை என்பது தலைவிரித்தாடுகிறதா இல்லையா? மக்காவை பார். தீண்டாமை கொடுமையிலே மூழ்கி கிடக்கிறவர்களே, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே பாகுபாடு பார்ப்பவர்களே, அரஃபா அந்த பெருந்திடலிலே நபிகளார் நிகழ்த்திய இறுதி உரை இன்றைக்கும் கூட உலகத்திலே இருக்கிற ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு ஜனாதிபதி ஹஜ்ஜுக்காக மக்காவிற்கு சென்றால் கூட மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை தான். மக்கள் எல்லாம் எந்த திடலில் நிற்கிறார்களா அந்த திடலுக்கு அவரும் வர வேண்டும். மக்கள் எல்லாம் எங்கே நடக்கிறார்களா அந்த இடத்திற்கு அவரும் வர வேண்டும். மக்கள் எல்லாம் எங்கே படுத்து தூங்குகிறார்களோ அந்த இடத்திற்கு அவரும் வர வேண்டும். தீண்டாமையை ஒழித்த ஒரு பேருரையாய் அந்த உரை திகழ்ந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாய் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரிபா மௌது, வட்டியை நான் குடிதோண்டி புதைத்து விட்டேன். வட்டி ஒரு வன்கொடுமை. இறை தூதர் நிகழ்த்திய இறுதி பேருரையில வட்டிக்கு மரணாடி கொடுத்ததை பார்க்கிறோம். இஸ்லாமிய சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், வட்டி விஷயத்தில் மிக அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட்டிக்கு லோன் வாங்கி, பேங்கிலே கடன் வாங்கி, லோன் வாங்கி வீடு கட்டுகிற அவல நிலையை பார்க்கிறோம். இது அநியாயம் இல்லையா? முஸ்லிம்களே, நகையை அடகு வைக்கலாமா? ஒரு பைக் வாங்குவதற்காக வங்கியிலே லோன் வாங்குகிற இளைஞனை பார்க்கிறோம். வட்டி வாங்க கூடாது, வட்டி கொடுக்க கூடாது. வட்டியை தன் கால்களுக்கு கீழாய் புதைத்தேன் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் வட்டி வாங்குகிறாய்? இறைவன் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கிறான். யார் வட்டி வாங்குகிறாரா, நாளை மறுமையிலே ஷைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியக்காரனாய், லூசு பிடிச்சவனாய், மென்டலாய் அவன் எழுப்பப்படுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு தங்கிக் கொள்வதற்கான வீட்டு வசதியே குறைவுதான். ஆனால் ஒரு முஸ்லிமாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் மன்னி வீட்டில தான் வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன அறைதான். தொழுகையில
சஜதா கூட பண்ண முடியாது. ஒரு நபர் படுத்திருந்தால் கால் இணைக்கும். பிரம்மாண்டமான கட்டிடம். எப்படா இவ்வளவு பெருசா வீடு கட்டி இருக்கிறாயே, எப்படி? லோன் வாங்கி கட்டுனேன், லோன் நான் அடைச்சிருவேன். இளைஞர்களை பார்க்கிறார், பாதி கடிச்சு துப்பி போட்டேன், அந்த ஆப்பிள் பீஸ் வெளியே தெரியணும்ன்றதுக்காக லோன் வாங்குகிறார். ஐபோனுக்காக லோன் என்ன? இந்த எருமமாடு சைஸ்ல இருக்கிற ஒரு பைக் வாங்குறதுக்கு லோன் என்ன? அல்லாஹ்வின் தூதர் வட்டி குறித்து எச்சரித்தார்கள். வட்டி வாங்காதே, அல்லாஹ்வின் சாபம் இறங்கும் என்று எச்சரித்தார்கள். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பேசுகிறான், ஃபஅதரு பிஹர்பின் மினல்லாஹ். யார் வட்டி வாங்குகிறாரோ அவன் துணிச்சல் இருந்தால் என்னோடு போர் செய்வதற்கு அவன் தயாராகி கொள்ளட்டும். அல்லாஹ்வோடு போர் செய்கிறேன், ஒரு மாபாதக செயல். ரப்போடு போர் செய்ய முடியுமா? யார் வட்டி வாங்குகிறாரோ அவன் இறைவனோடு போர் செய்வதற்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்துரைக்கிறார்கள். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைத்தார்கள். இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா. அறியாமை கால மூட பழக்க வழக்கங்கள், அறியாமை கால காரியங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதா, இவைகளை எல்லாம் மௌதூ' தஹ்த கதமை, அதை என் கால்களுக்கு கீழாய் புதைத்து விட்டேன். இஸ்லாமியர்களே, மூட பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. ஒரு திருமண நிகழ்வு நடக்கிற எத்துணை மூட நம்பிக்கைகள். திருமண பேச்சு பேசுவதிலிருந்து அந்த கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்து அத பிரசவம் பார்க்கிற நேரத்தில் அந்த குழந்தை வளர்ந்து வருகிற நேரத்தில் என்று மூட நம்பிக்கைகளின் உச்சத்திலே முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், பிற மத அன்பர்களின் கலாச்சாரங்களை எல்லாம் முஸ்லிம்கள் காப்பியடிப்பதை பார்க்கிறோம். கரிகமணி என்ற ஒரு கலாச்சாரம், கரிசமணின்னு சொல்லுவாங்க, இன்னமும் முஸ்லிம்களிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு அவங்க கொடுக்கிற மரியாதை, கரிகமணி அது ஒரு கயிறு மாதிரி தான் இருக்கும். அது ஏதாவது ஆணிப்பட்டா அல்லது ஒரு இரும்பு இடத்திலேயே அல்லது தண்ணி பட்டா பிஞ்சிருச்சுன்னா கரிகமணிய பிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த கரிகமணி கயிறு அருந்து போச்சுன்னா பிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறோம், காலில் கிடக்கிற செருப்பு கல்லு தடிக்கு பிஞ்சு போயிருச்சு, என்ன சொல்லுவோம்? செருப்பு பிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். கரிகமணி பிஞ்சிருச்சுன்னு சொன்னா வாயில் அடின்றுவாங்க, வாயில் அடி. கரிகமணி பெருகிருச்சுன்னு சொல்ல, செருப்பு பெருகிருச்சுன்னு சொன்னா லூசுன்றுவான், பைத்தியமாயின. பிஞ்சு போனத போய் பெருகி போயிருச்சுன்றானே. இஸ்லாமியர்களிடத்திலே இந்த மூட பழக்க வழக்கங்கள் இருப்பதை பார்க்கிறோம். திருமணத்தின் பொழுது ஆரத்தி எடுக்கிற கலாச்சாரம், அதுல ஏதாவது எலுமிச்சப்பழம் வேற ஏதாவது பொருள் கொஞ்சம் கலர் ஏறதுக்கு சக்தி மசாலா ஆச்சி மசாலா எல்லாத்தையும் போட்டு சுத்த வேண்டியது. அப்புறம் மாப்பிள்ளையும் ஒண்ணு காரி துப்புன்ற. அப்புறம் நடு ரோட்ல வீட்டுல இருக்கிற அந்த பாட்டிட்ட போய் காட்டன், கலர் ஏறி இருக்குதா? ரெட் கலர் சிவப்பு நிறம் ஹெவியா இருந்துச்சுன்னா ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் பட்டு இருக்குது. சக்தி மசாலா போட்டா ரெட் கலர் ஏறத்தானே செய்யும். எவ்வளவோ முஸ்லிம்கள் ஆரத்தி எடுக்கிற
கலாச்சாரத்தில் இருப்பதை பார்க்கிறோம். மெமிக்கிரிலாம் பண்ணுவாங்க, கொலை விடுறது, வீட்டு வாசல்ல வாழைமரம் நடுறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இதுவெல்லாம் ஒரு முஸ்லிம் மனத்தில் இருக்கலாமா? அல்லாஹ்வின் தூதர் மூட நம்பிக்கைகளை காய்களுக்கு கீழாய் புதைத்து விட்டேன் என்றார்கள். பேய் பிசாசு நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். தாயத்து தகடு, ஒரு கயிறை கட்டினால் இந்த கயிறு பாதுகாப்பு கொடுக்கும் என்று நம்புகிற நம்பிக்கைகளை பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகள் கால்களுக்கு கீழாய் புதைக்கப்பட்டது. இஸ்லாமியர்கள் மூட நம்பிக்கைகளை புதைக்கிற இடத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், பழி உணர்ச்சி. ஒருவர் தெரியாமல் ஒருவரை கொன்று விட்டானா, அல்லது வேண்டுமென்றே ஏதோ ஒரு தகராறிலே கொன்று விட்டானா, பழிக்கு பழி வாங்குகிற வெறித்தனம் குறிப்பாக நம்முடைய மாவட்டங்களிலே, அண்டை மாவட்டங்களிலே இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேருரையிலே பிரகடனப்படுத்தினார்கள், பழிக்கு பழி வாங்குதலை நான் ரத்து செய்கிறேன். எங்களது குடும்பத்தை சார்ந்த ரபிஆவுடைய குழந்தைக்காக வாங்க வேண்டிய பழி ஒன்று இருக்கிறது. ரபியாவுடைய குழந்தை தாயின் மடியில பாலறிஞ்சி கொண்டிருக்கிற பொழுது எதிரிகள் ஒருத்தர் கொண்டுற, அதுக்கான பழி பேலன்ஸ் இருக்குது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரபியாவுடைய குழந்தையை நீங்கள் கொன்றீர்கள், நாங்கள் மன்னித்து விட்டோம், பழிக்கு பழி வாங்க மாட்டோம். எப்படிப்பட்ட ஒரு அழகான உரை என்று பாருங்கள். சமீபத்திலே பார்க்கிறோம், ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கும் இன்னொருவருக்கு தகராறு, ரெண்டு பேருக்கு அடிப்படை தகராறாகி கொலையில போய் முடியுது. கொன்னவன் வெளிநாடு போயிட்டான், இங்க இருந்தா நம்மளை விட மாட்டாங்க, பழிக்கு பழி போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு வெளிநாடு போய்விட்டு சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு வர்றான். பழிக்கு பழி வெறிய பாருங்க, 15 வருடத்திற்கு பிறகு ஊருக்கு வருகிறான். அதுக்கிடையில ஊருக்கே வரல, வந்து ஆத்தில குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆத்தில குளிக்கிறதுனால எந்த ஊருன்னு உங்களுக்கே தெரியும், ஆறுகளில குளிக்கிற வழக்கம். குளித்துக் கொண்டிருந்த அவனை ஆற்றிலேயே வைத்து வெட்டிய அவல நிலையை பார்க்கிறான். எவ்வளவு வெறி! 15 வருடங்கள் ஆனாலும் தீராத வெறி என்று சொல்லப்பட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாலும் விடமாட்டோம். இந்த வெறி பிடித்த மோசமான சிந்தனைகளை எல்லாம் நபிகளார் தன்னுடைய இறுதி பேருரையிலே குழி தோண்டி புதைத்தார்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பெண்களுக்காக, தாய்மார்களுக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிக அதிகமான உபதேசத்தை செய்தார்கள். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், ஆண்களே, உங்கள் பெண்களிடத்தில், உங்கள் மனைவியரிடத்தில் நீங்கள் அழகாய் நடந்து கொள்ளுங்கள், நல்ல விதமாய் நடந்து கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உங்கள் பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னகும் அகத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ், அந்த பெண்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து அமானிதமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெண்கள் உங்களுக்கு அமானிதம்.
பெண்கள் விஷயத்துல கரெக்டா நடந்துக்கோ. சர்வ சாதாரணமாய் பார்க்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சில இஸ்லாமியர்கள் கூட சிலர் பலர் இஸ்லாத்தை அறியாதவங்க மனைவியை அடிக்கிற அவல நிலையை பார்க்கிறோம். ஒரு ஆடு மாடு மாறி பொண்டாட்டியை அடிக்கிற புருஷன்மார்கள் அடிமையை விட மோசமாய். ஏதாவது சாப்பாடு கொண்டு வருவாங்க, உப்பு கம்மியா இருக்கும், உரப்பு கம்மியா இருக்கும். முதவி 25 வருஷமா என்னத்த நீ சமைச்சு கிழிக்கிற தட்டு அப்படியே மூஞ்சுக்கு பறக்கும். மனைவியிடத்தில் கரடு முரடாய் நடக்கிற கணவன்மார்களை பார்க்கிறோம். சில பேர் மிருகத்தை விட கேவலமா நடத்துவாங்க. ஒரு உயிரினத்திற்கு கூட அதற்கென்ற அன்பையா இரக்கத்தையோ கொடுப்பார்கள். ஆனால் மிருகத்தை விட கேவலமாய் பெண்களை நடத்துகிற அவல நிலையை பார்க்கிறோம். ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா அவரை போட்டு பிழிந்து எடுத்து அவள் உடலில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் எடுத்து அராஜகம் செய்கிற அவல நிலையை பார்க்கிறோம். கணவன்மார்களுக்காக நடுங்குகிற எத்தனையோ மனைவியர்கள் சமகாலத்திலும் உண்டு. இருக்கிறார்களா இல்லையா? பெண்கள் அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்ட அமானிதம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உடைகளிலா உணவிலா தாராளமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள். கேட்கிறதெல்லாம் வாங்கி கொடுறா, வீண் நிறைய செஞ்சிடக்கூடாது. அவர்களுக்கு உணவோ உடையோ கொடுக்கிற பொழுது அதிலே கஞ்சத்தனம் செய்யாதே, தாராளமாய் கொடு. சொல்லிவிட்ட அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சரியாய் செய்வதுதான் உங்கள் மனைவியருக்கு நீங்கள் செய்கிற கடமை என்பதை புரிய வைத்தார்கள். இறுதியாய் சில செய்திகளை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், உங்களிடத்திலே 2 கனமான பொருட்களை விட்டு செல்கிறேன். குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த விஷயத்தை, அந்த பொருளை கனமாய் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வகத் தரத்து ஃபீக்கும், உங்களிடத்தில் ஒன்றை விட்டு செல்கிறேன். இதை தஸம்தும் பிஹி, இதை நீங்கள் உறுதியாய் கம்பி பிடிக்கிற காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அந்த ஒன்று என்ன தெரியுமா? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை உன் கரத்திலே சமர்ப்பிக்கிறேன். அதை பலமாய் பிடித்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளபடி வாழ்ந்து கொள். வட்டி வாங்காதே, வரதட்சணை வாங்காதே, பொய் பேசாதே, யாரையும் ஏமாற்றாதே, புறம் பேசாதே, அடுத்தவனின் பொருளாதாரத்தை அபகரிக்காதே, மோசடி செய்யாதே, நன்மையை ஏவி தீமையை தடு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதெல்லாம் சிறிய சிறிய விஷயங்களில் தான். சின்ன சின்ன விஷயங்கள் அலட்சியமா விட்டுறாத, சுண்ணாதானே சுண்ணத்து தானே என்று சிறிய சிறிய விஷயங்களிலே அலட்சியமாய் இருந்து விடாதே. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், உண்மையான முஃமின் யார் தெரியுமா? எந்த முஃமினுடைய கரத்தால், நாவால், உடலால் பிறர் பாதுகாப்பு பெறுகிறாரா அவர்தான் உண்மையான முஃமின். உன்னுடைய நாவாலா, உன்னுடைய கரத்தாலா
உன்னுடைய உடலால பிறர் பாதிக்கப்படக்கூடாது சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், உண்மையான போராளி யார் தெரியுமா? தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, இளைஞிகளே, காது கொடுத்து கேட்க வேண்டும். உண்மையான போராளி யார் தெரியுமா? மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற விஷயத்தில் தன்னுடைய உள்ளத்தோடு அவன் போராடுகிறானோ அவன்தான் உண்மையான போராளி. சினிமாவை விடுபவன் போராளி, சீரியலை விடுபவள் போராளி. சினிமா பாடலையா, சினிமா கூத்தாடிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதையா, அதிலேயே மூழ்கி கிடப்பதையா தன் உள்ளம் விரும்பினால் அதோடு போர் செய்பவன் போராளி. உள்ளத்தோடு போராடு. உன் உள்ளம் தீமையை தூண்டலாம், தவறு செய்ய தூண்டலாம். நீ உள்ளத்தோடு போராடு. அப்படி போராடி நீ ஜெயித்து விட்டால் நீ போராளி. இறுதியாய் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மிக அழகாய் சொன்னார்கள், மக்களே, குழுமியிருக்கிற மக்களே, நான் தூதராய் வந்ததற்கு பிறகு நஸஹ்த அத்தைத, உங்களுக்கு அனைத்தையும் எடுத்துரைத்து விட்டேனா? ஃபைனலா ஸ்பீச்சை முடிக்க போறாங்க, இறுதி பேருரை முடிவு பெற போகிறது. உங்களுக்கு அனைத்தையும் எடுத்துரைத்து விட்டேனா? பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டீங்க. எவ்வளவு அழகான பதில் என்று பாருங்கள். திரும்பி பதில் வரல. உங்க பேர்ல மௌலூத் ஓதுறத விட்டுட்டீங்க, சொல்லுங்க. இறந்த வீட்டுல ஃபாத்திகா ஓதுறத விட்டுட்டீங்க, சொல்லுங்க. தர்கா வழிபாடு விட்டுட்டீங்க, சொல்லுங்க. தாயத்து தகடு சம்பந்தமா சொல்லல, சொல்லுங்க. அப்படி பதில் வரல. எல்லாத்தையும் சொல்லிட்டனா? சொல்லிவிட்டீர்கள், ஒன்று கூட விடுபடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கிறார்கள். அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது, அல்லாஹும்ம ஷஹது. இறைவா பார்த்துக்கொள், இறைவா நீயே சாட்சி, இறைவா நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன். சொன்னதற்கு பிறகு இறுதியாய் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லியுபல்லிக ஷாஹிதுல் காயிப். இங்கு வந்திருப்பவர்கள், என் உரையை கேட்டவர்கள், என்னோடு பயணித்தவர்கள், நான் எவற்றையெல்லாம் சொன்னேனோ அவற்றையெல்லாம் காதுகளிலே கேட்டவர்கள், இங்கு வராதவர்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள், என் பொறுப்பு முடிய போகிறது, உங்களிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறேன். நன்மையை ஏவி தீமையை தடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். அந்த வேளையை தான் தௌஹீது கொள்கையை ஏற்றுக்கிற நாம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். வந்திருந்தவர்கள் வராதவர்களிடத்திலே சொல்லி 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 காலம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். உண்மையாகவே இறை தூதரின் இறுதி பேருரை என்பது உலக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய உரை. இந்த உரையை முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சகோதரர்களிடம் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏன் புதிதாய் பொறுப்பேற்றிருக்கிற தமிழகத்தின் முதல்வர் கூட இந்த உரையை எடுத்து படிக்கலாம். என் முன்மாதிரி அவர், என் முன்மாதிரி பெரியார், என் முன்மாதிரி அண்ணா. எல்லா மனிதர்களிடமும் சில குறைகள் உண்டு. ஆனால் சவாலாய் சொல்கிறோம், அல்லாஹ் அனுப்பிய
முஹம்மது நபியிடத்திலே சிறு குறை கூட இல்லை. அரசியல் தெரியாது என்கிறார்கள், வழிநடத்த முடியாது என்கிறார்கள். என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். உண்மையாகவே வழிநடத்துவதற்கு உங்கள் அரசியல் பயணத்தையா, உங்கள் வாழ்க்கை பயணத்தையா சீர் செய்வதற்கு, தமிழக மக்களை காப்பதற்கு அன்னலாரின் இறுதி பேருரையையும் அன்னலாரின் முஹம்மது அவர்களின் வாழ்க்கையையும் நீங்கள் புரட்டி பார்த்தால் மிகச்சிறந்த முன்மாதிரியாய் இந்த இறை தூதர் திகழ்வார் என்பதை உறுதியிட்டு சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி பேருரையை தமிழகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள், ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் என்று அனைவரிடத்திலும் கொண்டு போய் சேர்ப்போம். இறை தூதரின் இறுதி பேருரை வரலாற்றிலே மின்னுகிற மிளறுகிற மிக பிரகாசமான அற்புதமான படிப்பினையூட்டுகிற பேருரை என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.